யாரை குறித்து பேசுகிறான்? நம்மை குறித்து தான் பேசுகிறான். அதனால அவன் சந்தோஷப்பட்டு இருக்கிறான். அவன் வாயிலும் உள்ளத்தில் இதுதான் இருக்கிறது என்று சொல்லி பிசாசை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தூங்கி எழுந்த உடனே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு முன்பாகவே செய்து வைத்திருக்கிறார். அதை பேச வேண்டும். தூங்கி எழுந்த உடனே சொல்லணும், என் மனைவி என் வீட்டோரங்களில் கனி தரும். சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, சொன்னபடி ஒரு நாள் ஆகும். இல்லாதவைகளை பார்த்து பிசாசு பாருங்க பேச வைப்பான். தேவாதி தேவன் சொல்கிறார், என்ன இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து கண்டுபிடித்து அதை இருதயத்தில் நிரப்பி வாயிலே பேசுவது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். வாசிப்போம். யோவான் பாருங்க, ஒருத்தர் ஓடி வந்து, ஐயா நான் 7 முறை பைபிளை படிச்சுட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் 7 முறை படிச்சுட்டேன், நீங்க என்ன பண்ணல, படிக்கல அப்படின்றது அர்த்தம். 7 முறை படிச்சும் ஆள் மாறல, அதே ஆள் தான். வேதத்தை எத்தனை முறை படித்தோம் என்பது முக்கியம் இல்லை, தேவ வார்த்தையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோம். எத்தனை முறை படிக்கிறது நல்லதுதான், படிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் படித்திருந்தால் ஆள் என்ன பண்ணிருப்பாங்க, மாறி இருப்பார்கள். வார்த்தை மாறி இருக்கும், வெளியே மாற்றங்கள் தெரிய வர ஆரம்பித்திருக்கும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் பேச்சையே பார்த்திருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிற விதத்தில் பார்க்க முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் உள்ளே இழுக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வெளியலங்கமாய் ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாய் அங்கே பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுகிறது. அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோவான், தேவனம் ஏழைகளாய் வியாதி உள்ளவர்களாய் இருப்பதை ஒரு நாள் அவர் என்ன பண்றதுல அனுமதிப்பதே கிடையாது. அதை வெறுக்கிறார். தேவன் எதை வெறுக்கிறாரோ நம் ஆவிக்குரியவர்கள் அதை வெறுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த வியாதியவே தூங்கி எந்திரிச்சோடனே அதை தான் பேசிட்டு இருக்கிறோங்க. தூங்கி எந்திரிச்சவே நார்மலாவே எல்லா மனிதனுக்கும் கொஞ்சம் உடம்பு எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த சரியாகிறதுக்குள்ள ஒரு 1/2 hour ஆகும் பாருங்க. தூங்கி எந்திரிச்சோடனே அப்படி படுக்கையிலே ஆரம்பிச்சிருங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் தூங்க விட மாட்டாங்க பாருங்க. அதங்க சொல்றாரு. வாசிப்போம். ஏழைகளாய் இருப்பதை நாம் மறுப்பதை ரொம்ப கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 2வது அதிகாரம். ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கவனிங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப அவசியம். கவனிங்க, ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும், குழந்தை வேணும், சுகம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இந்த வார்த்தை எப்படி கவனிங்க, பசியில் இருக்கிறவனை நல்ல திருப்தியாய் சாப்பிட வைக்கிறது. வார்த்தையை தான் கொடுக்கிறாரு இல்லையா?